கடவுள் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால் இந்த உலகத்திலே உங்களை வாழ வைப்பதற்காக. இந்த உலகத்தில் உங்களை ஒளியாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் உங்களை உயர்வாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற அனைத்து போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, தோற்று போனவர்களும் அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கின்றார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். லூருமாக இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன், உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பயங்கள், அச்சங்கள், தனிமைகள், போராட்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அன்பானவர்களே, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மேல் நம்மை பயமுறுத்தி விடலாம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை மேலும் மேலும் மன உளைச்சலுக்குள் கொண்டு போய் விடலாம். ஆனால் நானும் நீங்களும் நோக்கி பார்க்கிற கடவுளோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அன்றைக்கு எப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் பயந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கூறுவார், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கூறுவார். அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமுறை கடவுளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடவுள் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், இந்த உலகத்திலே உங்களை வாழ வைப்பதற்காக, இந்த உலகத்தில் உங்களை ஒளியாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் உங்களை உயர்வாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற அனைத்து போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, தோற்று போனவர்களும் அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கூறுவார், தாய் மறந்தால் கூட நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் தாயினால் பிள்ளையை மறக்க முடியாது. அதுபோலதான் எங்களை பெற்றெடுத்தவர் இறைவன், எங்களை உருவாக்கியவர் இறைவன், எங்களை தாயின் கருவிலே உண்டாக்கியவர் நம்முடைய ஆண்டவர், எங்களை குடும்ப வாழ்க்கையை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார், நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் உங்களை தொடுவதாக, ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பாராக, உங்கள் வேதனைகளை மாற்றுவாராக, உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, உங்கள் பாதங்களை அவர் தாமே ஒளியில் நடத்துவாராக, உங்கள் கால்கள் தள்ளாடாதபடி காத்துக்கொள்வாராக, பலவீனங்களை நீக்கி உங்களுக்கு பலன் அளிப்பாராக, உங்கள் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுப்பாராக, உங்கள் தோல்விக்கு பதிலாக வெற்றியை கொடுப்பாராக. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. மீண்டும் எல்லாரும், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம், நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. சொல்லுவோம், இடைவிடா நன்றி உமக்கு தானே.
ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி. மீண்டும் இடைவிடா நன்றி. என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என்னை கரம் பிடித்திருப்பதற்காக நன்றி. என் கண்ணீரை நீர் துடைப்பதற்காக நன்றி கூறுகிறேன். என் வாழ்க்கையில் நீர் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு நிரந்தரமாக வந்தீர். என் வாழ்வை ஒளிரச் செய்யும்படி வந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகிறேன். இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பான சகோதர சகோதரிகளே, எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நன்றியோடு உங்கள் விண்ணப்பத்தை இறைவனை நோக்கி சொல்லுங்கள் என்று திருமறை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த நாளில் கடவுள் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறவராகவே இருந்து வருகிறார். அன்பானவர்களே, நம்மை அவர் கைவிடவில்லை. நம்மை வெட்கப்பட்டு போக விடவில்லை. நம்மை தோற்று போக அவர் விடவில்லை. இந்த நாட்டிலும் நம்மை அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு இறைவன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். நல்ல இல்லிடத்தை கொடுத்திருக்கின்றார். நல்ல உறவுகளை கொடுத்திருக்கின்றார். இந்த அழகான ஒரு நல்ல ஜெப வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி கூற எங்கள் உள்ளங்களை இப்பொழுது உயர்த்துவோம். ஆண்டவரை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துவோம் அல்லது கரங்களை குவித்துக் கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முன்பாக நாம் நிற்கின்றோம். அன்பானவர்களே, பரிசுத்தமான பூமியிலே நாம் நிற்கின்றோம். அன்றைக்கு மோயிசனுக்கு ஆண்டவர் கூறுவார், உன் பாதரட்சைகளை நீ கலற்றி விடு, ஏனென்றால் நீ தூய்மையான பூமியில் நிற்கின்றாய் என்று. அதுபோல இப்பொழுது நாம் எல்லோரும் வல்லமையுள்ள தூய்மையான பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் எங்கள் உள்ளங்களை உயர்த்தி கரங்களை விரித்து தூய்மையான உள்ளத்தோடு அந்த இறைவனை போற்றுவோம். அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோருமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூரமாக ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். உடைய மேகமங்களோடு இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லாருமாக உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவோம். அந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு மாட்சிப்படுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவரே, மன்னிக்கிற ஆண்டவரே, புது வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாக வந்த இயேசுவே, எங்களுக்கு வழியாக வந்த இயேசுவே, எங்களுக்கு உண்மையாக வந்த இயேசுவே, எங்களுக்கு நிறைவாழ்வு அளிக்கிற ஆண்டவரே,
உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்களை குணமாக்குகிற கடவுளே, எங்களுக்கு சமாதானம் அருளுகிற ஆண்டவரே, எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வறட்சியில் செழிப்பை கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் இல்லாமையில் நிறைவை கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் தேடுவதை எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை எங்களுக்கு தருகிற ஆண்டவரே, நாங்கள் கண்ணோக்கி பார்ப்பதை அடையும்படி செய்கிற ஆண்டவரே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவரே, எங்கள் மனதின் திட்டங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எடுத்து வைக்கும் காலடிகளை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் வருமானங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் கையிடும் தொழிலை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் செய்யும் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை சபிக்கிற ஆண்டவர் அல்ல, நீர் எங்களை தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, நீர் எங்களை தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல, நீர் எங்களை நேசிக்கிற ஆண்டவர், எங்களை அன்பு செய்கிற ஆண்டவர், எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கு மறுவாழ்வு தருகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சீயோனே, நீ கலங்காதே, உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று பயப்படாதே, நானே உன்னை விசாரிக்கும் ஆண்டவர் என்றவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். எங்களுக்கு புகலிடமாயிருக்கிற ஆண்டவரே, எங்களை உயர்வான மறைவிடத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களை சிறகினால் மூடி வைத்திருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தள்ளப்படும் பொழுதும், நாங்கள் தவறு இழைக்கும் பொழுதும், நாங்கள் உம்மை மறுதளிக்கும் பொழுதும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். நாங்கள் செய்யும் அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற நல்லவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் எங்களை பாதுகாக்கும் நல்லவராகவே இருக்கிறீர். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. சொல்லுவோம், நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக, நல்லவர் நீர்தானே. நம் ஆண்டவர் நல்லவர். அன்பானவர்களே, மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் கடவுள் எப்பொழுதும் மாறாதவர்.
அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கின்றார். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எல்லாம் நீர்தானே என் நேசரே, நன்றி இம்மானுவேல், நன்றி இரட்சகரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி லூருமாக நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. எல்லாரும் பரலோகத்தை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. என் நேசரே, நன்றி இம்மானுவேல், நன்றி இரட்சகரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி லூருமாக நல்லவர் நீர்தானே. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நல்லவர் நீர்தானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். சொல்லுவோம், வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். தூரமாக என் நேசரே, நன்றி இம்மானுவேல், நன்றி இரட்சகரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி தூரமாக நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் பாடியது போல, நாம் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த நெருக்கத்தில் இருந்து விட அவர் விடுகிறவரே அல்ல. யாரெல்லாம் நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு நெருக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வலிமையை மீறி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த வலிமையும் இல்லை. அன்பானவர்களே, உங்கள் தேவையில் வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அதிசயம் செய்கிறார். அல்லேலூயா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
அவர் செய்த வல்ல செயல்களை நினைப்போம். நாம் தனிமையில் இருந்த பொழுது அவர் நமக்கு உதவி செய்தார். தேவையில் இருந்த பொழுது நமக்கு பாதை காட்டினார். இந்த நாட்டில் வந்து நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த பொழுது அவர் நமக்கு எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றார். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. We worship you, mighty God. You are our God. You are our mighty God. You are our Savior, our loving God, our healing God. Lord, you touch every person in this place, every young person, every father, every mother, every family. Lord, you touch with your presence. Let them receive your blessing, your love, your anointing, your gift of the Holy Spirit. Praise you, Jesus. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.